இயேசு உயிரோடு எழும்பினதற்கு பிறகு அநேகருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த கல்லறையிலிருந்து பரிசுத்தவான்கள் எழும்பி பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள் சென்றார்கள், அநேகரால் காணப்பட்டார்கள் என்று சொல்லி மத்தேயு 27வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு உயிரோடு எழும்பினார், அதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் இயேசு எழும்பினதற்கு பிறகு இந்த கல்லறையிலிருந்து எழும்பின இந்த பரிசுத்தவான்கள் யார்? இவர்கள் எருசலேமுக்குள்ள போய் அநேகரால் காணப்பட்டார்களே, அதற்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, இவங்களுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி ஏன் வேதத்தில் எங்கேயும் அந்த எழும்பின பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்படவில்லை? அநேக ஆண்டுகளாய் நீங்களும் நானும் வேதத்தை வாசித்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சம்பவம் என்ன என்று சொல்லி யாராவது நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் நிச்சயமாய் அதற்கு உங்களுக்கு எனக்கும் பதில் கிடையாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இதுவரையும் நாம் அறிந்திராத ஒரு சில உண்மைகளை பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து இந்த பரிசுத்தவான்கள் யார், இவர்கள் எப்படி எழும்பினார்கள், எழும்பினதற்கு பிறகு இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி வேதத்தின் வசனத்தை கொண்டே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. விசேஷமா இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது வேதம் எவ்வளவு உண்மையுள்ள ஒரு வேத புஸ்தகம், தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று அதை நினைத்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிச்சயமாய் உங்களுக்கும் இந்த காரியம் ஆச்சரியமாய் மாத்திரமல்ல, இன்னமும் வேதத்தை ஆழமாய் தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தை தரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு இந்த சத்தியங்களை, இந்த ரகசியங்களை நமக்கு கற்றுத் தருவாராக. முதலாவது இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 51, 52, 53 வசனங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்து கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த சம்பவங்கள் ஏன் நடந்தது என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம முதலாவது யூதர்களுடைய பண்டிகைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி 7 பண்டிகைகளை கொடுக்கிறார். முதலாவது அவர்கள் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை என்னவென்றால் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது? எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது அந்த நாளை நினைவு கூறுகிற விதமாய் அவர்கள் கொண்டாடி அவர்கள் ஆசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுடைய ரத்தம் அந்த நிலை கால்களில் பூசப்பட வேண்டும். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இயேசு இந்த பஸ்கா பண்டிகையை எப்படி தீர்க்க தரிசனமாய் நிறைவேற்றினார் என்றால், சிலுவையில் இந்த இயேசு அவர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தபடியால் அவர் அந்த பஸ்கா பண்டிகையை முதலாவது நிறைவேற்றி விட்டார். இரண்டாவது பண்டிகை இவர்கள் ஆசரிக்க வேண்டியது என்னவென்றால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அவர்கள் அப்பம் சுட்டு சாப்பிட வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் புளிப்பை அப்பத்தில் போடாம புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும். வேதத்தின்படி புளிப்பு பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே. அப்ப அந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவின் இடத்தில் புளிப்பாகிய பாவம் இல்லாதபடியால் அந்த புளிப்பில்லாத அப்பம் இயேசு என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப இரண்டாவது பண்டிகையாகிய புளிப்பில்லாத அப்பத்தையும் இயேசு பாவமில்லாத தன்னுடைய வாழ்க்கையின் நிமித்தமாய் அவர் நிறைவேற்றி விட்டார். இப்பதான் மூன்றாவது பண்டிகைக்கு வருகிறோம். The festival of first fruits, முதல் கனிகளின் பண்டிகை. இந்த பண்டிகையை இவர்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றால், இவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்ததற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் விவசாயம் செய்து அறுவடை செய்யணும். முதலாவது இவர்கள் அறுவடை செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பிரதான ஆசாரியன் இடத்தில் கொடுக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் அந்த முதல் கதிர்கட்டுகளை பிடித்து தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக அவன் அசைக்க வேண்டும். இப்ப மூன்றாவது இந்த பண்டிகை இருக்கு இல்லையா? இதைத்தான் இந்த சம்பவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாய் இந்த பரிசுத்தவான்கள் யார், இயேசு உயிரோடு எழும்பினதற்கு பிறகு இவங்க ஏன் எழும்பினாங்க, மூன்றாவதாக இருக்கிற இந்த முதல் கனிகளின் பண்டிகைக்கும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பைபிள் ஸ்டடிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நமக்கு புரியும். இந்த பண்டிகை ஆரம்பிப்பதற்கு 1 மாசம் இல்ல 2 இல்ல 3 மாசத்துக்கு முன்பதாகவே இந்த ஆசாரியர்கள் தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயலை தேர்ந்தெடுத்து அந்த வயலில தான் செடிகளை முதலாவது வந்து நட்டுவாங்க. இப்ப பஸ்காவை அவர்கள் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை அன்றைக்கு ஆசரிக்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வயலுக்கு போய் நிறைய கதிர்கட்டுகள் இருக்கும். எந்தெந்த கதிர்கட்டுகள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, எந்த பழுதும் இல்லாம, எந்த பூச்சியும் கடிக்காம அழகா இருக்கோ அந்த மாதிரி கதிர்கட்டுகளை இவர்கள் தேர்ந்து எடுத்து அது வைப்பார்கள். இந்த ஆசாரியர்கள் மீண்டும் அவர்களுடைய ஆலயத்திற்கும் வீட்டுக்கும் வந்து சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளில் அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஆட்டை புசித்து பஸ்காவை ஆசரிப்பார்கள். இப்ப அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எழும்பி அந்த வயலுக்கு மீண்டுமாய்
பிரதான ஆசாரியன் போய் எந்த கட்டுகளை எல்லாம் அவன் தேர்ந்தெடுத்தானோ அதை எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு கூடையில் போட்டு அதை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து விடிந்தவுடன் தேவாலயத்திற்கு ஜனங்கள் எல்லாரும் வந்ததற்கு பிறகு இந்த கதிர்கட்டுகளை தேவாலயத்திற்கு முன்பதாய் நின்று ஆண்டவர் முன்பதாக இப்படியாக ஆட்டி அவர்கள் எல்லாரும் கர்த்தரை பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய இந்த பண்டிகையை ஆசரிக்கிற முறை. இப்ப இந்த ஆசாரியர்கள் எல்லாம் தேவாலயத்தில் தேவனுக்கு முன்பதாய் கொண்டு வருகிற கதிர்கட்டுகளை எல்லாம் ஏற்கனவே சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து வச்சுட்டு வராங்க இல்லையா? அதே காரியம் இங்க எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, இயேசு மரித்தவுடனே முதலாவது நடந்தது தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வந்து கண்மலைகள் பிளந்தது. இந்த பூமி அதிர்ச்சி இயேசு மரித்தவுடனே ஏன் வரணும்னா அடுத்த வசனம் நமக்கு அதுக்கு பதில் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறந்தது. அப்ப பூமி அதிர்ச்சி வந்ததற்கான நோக்கமே என்னன்னா, இயேசு மரிச்சிட்டாரு என்பதற்காக அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்களின் கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்பதானே அவங்க வெளியே இருந்துச்சு வர முடியும். அதனால கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டானது. கல்லறைகள் எல்லாம் திறந்தது. கல்லறை அப்படின்னோடனே இன்றைக்கு நாம் பார்க்கிற நம்ம தேசத்தில் உள்ள கல்லறைகளை நாம் நினைவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த காரியம் நமக்கு புரியாது. இஸ்ரவேல் தேசத்துல கல்லறைகள் எப்படி இருந்ததுன்னா பெரிய குகை மாதிரி இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய கல்லை போட்டு மூடி இருப்பாங்க. இப்ப பூமி அதிர்ச்சி வந்தோடனே மூடப்பட்ட கல் என்னன்னா, அவ்வளோ பெரிய கல் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பூமி அதிர்ச்சி நிமித்தமாக அந்த மூடப்பட்ட கல் அப்போ அப்படியே நகுந்து போய் இப்ப கல்லறை ஓப்பன் ஆயிரும். அப்ப கதிர்கட்டுகளை ஆசாரியர்கள் தேர்ந்தெடுத்து வைத்தது போல இந்த பூமி அதிர்ச்சி மூலமாக அவர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு இப்ப இருக்கிறது. இப்ப கல்லறை திறந்துருச்சு. ஆனா அவங்க எல்லாம் எப்படிதான் இருக்காங்கன்னா, இன்னும் மரணம் அடைந்த அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப அடுத்த நாள் காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்றைக்கு காலையில வெடிவதற்கு முன்பதாகவே இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா, மீண்டும் அந்த வயலுக்கு போய் அவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருந்த கதிர்கட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க தேவாலயத்திற்கு வந்து தேவனுக்கு முன்பதாய் நின்று அசைக்க வேண்டும். பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய முதல் கனிகள் அவர்கள் எடுத்து அவர்கள் அசைக்க வேண்டும். இப்ப இந்த காரியத்தை நம்ம இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல் பலனானவர் இல்ல முதல் கனியானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த பரிசுத்தவான்கள் இயேசு உயிர் தெழுந்ததற்கு பிறகு உயிர் தெழுந்தார்கள் அப்படின்னா, முதலாவது ஆசாரியன் முதல் கனியை அவன் அசைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண யூதர்கள் அவர்களுடைய கனிகளை அசைக்க முடியும். அப்ப இயேசு முதல் பலனாய் முதல் கனியாய் இருக்கிறபடியால் அவர் உயிரோடு எழும்பினதற்கு பிறகுதான் மற்ற சாதாரண ஜனங்கள் எல்லாரும் அவர்களுடைய கல்லறையிலிருந்து எழும்பி வர முடியும். முதலாவது தேவாலயத்தில் தேவனுக்கு முன்பதாக முதல் பலனான கனிகளை இந்த ஆசாரியன் ஆட்ட வேண்டும். அந்த முதல் கனியான அந்த முதல் பலனானவர் தான் இயேசு. அதற்கு பிறகு கீழே இருக்கிற விசுவாசிகள் இல்லைனா கீழே இருக்கிற யூதர்கள் அசைக்க வேண்டும். அவர்கள் தான் யார் என்றால் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, இந்த எழும்பின பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்த நகரமாகி எருசலேமுக்குள்ள போய் அநேகரால் காணப்பட்டார்களே, அதற்கு பிறகு என்ன ஆனாங்க, அவங்க என்ன, அவங்களுடைய சம்பவம் என்ன, கதை என்ன என்று சொல்லி நமக்கு கேள்வி வருது இல்லையா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இயேசு உயிரோடு எழும்பினதற்கு பிறகு என்ன ஆனது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதற்கு வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, அவள் என்றால் மகதலேனா மரியாளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை என்றார். அப்ப இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை தொடும்படி வருகிறாள். உயிரோடு எழும்பின இயேசு சொல்லுகிறார், தயவு செஞ்சு நான் தொடாதமா, நான் முதலாவது தேவாலயத்தில் உள்ள என் பிதாவின் இடத்தில் நான் என்ன போய் காண்பிக்க வேண்டும். ஏன்னா இந்த பண்டிகையில அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. முதலாவது அறுக்கப்பட்ட அந்த முதல் கனியை அவங்க தேவாலயத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதாய் அவர்கள் படைத்து அசைக்க வேண்டும். அந்த காரியத்தை நான் இன்னும் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் இடத்தில் நான் போய் என்னை நான் இன்னும் படைக்கல, அதற்கு முன்பதாக என்னை தொடாதே. அப்ப இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி வைத்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு முதல்ல உயிரோடு எழும்பின உடனே எங்க போயிருக்கணும்னா, எந்த மனிதனையும் எந்த மனுஷையையும் பார்ப்பதற்கு முன்பதாக பிதாவின் இடத்தில் தன்னை போய் காண்பித்து அதற்கு பிறகுதான் இந்த பூமிக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னும் போகல. ஏன் போகலன்னா, இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை காலை வெடிவதற்கு முன்பதாகவே அதிகாலையில் எழும்பி அவங்க தேவாலயத்திலிருந்து கிளம்பி அந்த வயலுக்கு போய் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கதிர்கட்டுகளை அறுத்து அங்கிருந்து திரும்ப அவங்க என்ன பண்ணணும்னா தேவாலயத்துக்கு கொண்டு வரணும். இப்போ அறுக்கப்பட்ட அந்த கதிர்கட்டுகளை எல்லாவற்றையும் அவர்கள் அறுத்து இந்த தேவாலயத்துக்கு கொண்டு வருவதற்கு குறைந்தது ஒரு 30லிருந்து 45 நிமிடங்கள், அதாவது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 3/4 மணி நேரம் இயேசு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா கதிர்கட்டுகள் இந்த உலக
உலகத்திலிருந்து அறுக்கப்பட்டது. கதிர்கட்டுனா நமக்கு தெரியும், அதோடைய ரூட் வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த சாயில் இந்த பூமியில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கதிர்கட்டை பிடித்து இந்த பூமிக்கும் உனக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை, இந்த பூமி இனிமேல் உன்னை என்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கதிர்கட்டை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அறுக்கிறாங்க. அறுத்ததற்கு பிறகு அந்த வயலிலிருந்து தேவாலயத்துக்கு வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஆகுது. அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இயேசு இப்பொழுது கல்லறையை பக்கத்தில் இருக்கிறாரு. அப்பதான் இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை வந்து பார்த்தோன்னே இயேசுவே என்று சொல்லி தொடும்படியாய் வருகிறார். அவர் சொல்றாரு, ஏமா இன்னும் என்ன தொற்றாத, ஏன்னா நான் தான் முதல் கனி, நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் என்னை போய் நான் முதலாவது காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்திற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இயேசு மகதலேனா மரியாளோடு பேசி கொண்டிருக்கும் போது இயேசு உயிரோடு எழும்பின உடனே கல்லறையில் ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்த கல்லறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இப்போ உயிரோடு எழும்பிட்டாங்க. எழும்பின உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, எருசலேமுக்குள்ள போய் நம்ம வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா எருசலேம் பட்டணத்திற்குள்ள போனார்கள். வசனம் சொல்லுகிறது அநேகரால் காணப்பட்டார்கள். இப்போ அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெரியாமல் இந்த பிரதான ஆசாரியன் அந்த கதிர்கட்டுகளை எல்லாம் அறுத்து தேவாலயத்துக்கு கொண்டு வந்த அந்த நேரத்தில் இயேசு இந்த பூமியிலிருந்து நேராக பரலோகத்துக்கு போகிறார். போகும்போது அவர் தனியா போகல, அவர் அந்த எருசலேமுக்குள்ள போன பரிசுத்தவான்களையும் அழைத்து கொண்டு அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் தன்னை காண்பிக்கும்படியாக, அது மாத்திரமல்ல அவரோடு இருக்கிற மற்ற கதிர்கட்டுகளையும் அதாவது பரிசுத்தவான்களையும் காண்பிக்கும்படியாக போனார் என்று சொல்லி இந்த பண்டிகைகளிலிருந்து இந்த காரியத்தை நம்மால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இயேசு உயிரோடு எழும்பின உடனே மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல பரிசுத்தவான்கள் தங்கள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பின உடனே அவர்கள் எருசலேமுக்குள்ள போய் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசு எப்படி மறுரூபமான சரீரத்தில் இருந்தாரோ அதே போலதான் உயிரோடு எழும்பின அந்த பரிசுத்தவான்களும் மறுரூபமான சரீரத்தில் இருந்தார்கள். இப்ப கொஞ்ச நேரத்தில் இயேசு என்ன பண்றாருன்னா பிதாவின் இடத்தில் போகிறார். அவர் போகும்போது முதல் பலனாய் அவர் போகிறார். இரண்டாவது பின்னாடியே யார் போறாங்கன்னா எருசலேமுக்குள்ள போன மறுரூபப்பட்ட சரீரத்தில் இருக்கிற கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பின அந்த பரிசுத்தவான்களும் இயேசுவுக்கு பின்னாடியே போறாங்க. அங்கே போய், அதாவது எங்க, பரலோகத்தில் போய் அவர்கள் தங்களை பிதாவினிடத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கீழே பூமியில எருசலேமில் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த முதல் பலனாகிய பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கன்னா பூமியில் இருக்கிற தேவாலயத்தில். அப்ப பூமியில் இருக்கிற தேவாலயத்தில் அவர்கள் கதிர்கட்டையை இங்க அசைக்கும் போது இயேசு பிதாவின் இடத்தில் அங்கே இருக்கிறார். கீழே இருக்கிற ஜனங்கள், அதாவது யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய முதல் கனியை அவங்க ஆட்டும் போது பின்னாடியே போன அந்த பரிசுத்தவான்கள், அதாவது கல்லறையிலிருந்து போன பரிசுத்தவான்கள், அவர்கள் தேவனுக்கு முன்பதாய் தங்களை படைக்கிறார்கள். ஸோ இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதோடைய உண்மை என்ன, இந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நிச்சயமாய் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஈஸ்டர் என்றால் இயேசு உயிரோடு எழும்பின நாள் மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு மறுரூபமான சரீரத்தை அவர்கள் அடைந்தவர்களாய் இயேசு எப்படி பரத்திற்கு போனாரோ அதே போல நீங்களும் நானும் போவோம் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு நாள் தான் இந்த உயிர் தெழுதல் நாளாகிய ஈஸ்டர் என்று சொல்லி இந்த காரியத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். அப்ப ஈஸ்டர் என்றால் இயேசு ஏதோ மரித்தார், மீண்டும் உயிரோடு எழும்பினார், அவர் பரத்துக்கு போயிட்டாருங்கிறது அல்ல. ஈஸ்டர் என்றால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு போனது போல நாங்களும் எங்களுடைய கல்லறையிலிருந்து எழும்பி இயேசுவின் சரீரத்தை போல நாங்களும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை அடைவோம். அந்த சரீரத்தை கொண்டு நாங்களும் பரலோகத்திற்கு போவோம். நாங்களும் தேவனுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக நிற்போம் என்கிற அந்த விசுவாசத்தின் பண்டிகை தான் நீங்களும் நானும் ஆசரிக்கிற இந்த உயிர் தெழுந்த நாள் என்று சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய், வேதத்தில் இதுவரையும் கேள்விப்படாத ஒரு ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.